الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. அப்போ மிஷ்காத்துல் மசாபிஹில் தஹாரத்துடைய பாடத்தில் சுனனுல் உலூன்ற பாபில் பார்த்துட்டு இருக்கோம். அல் ஃபஸ்லு சாலிஸ் அன் சாபித் பின் அபி சஃபியா கால, சாபித் பின் அபி சஃபியா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறது. கால அவங்க சொல்கிறாங்க, குல்துல் அபி ஜாஃபர் ஹுவ முஹம்மதுல் பாக்கிர், ஜாஃபருடைய தந்தையாகிய முஹம்மது அல் பாக்கிர் ரஹிமஹுல்லா, தெரியும்ல, ஹுசைன் அலி அல்லா, அந்த ரசூல்லாவுடைய அஹ்லு பைத்தில் வரக்கூடியவங்க. ஜாஃபர் அலி அல்லாஹு அவங்களுடைய தந்தை தான் யார்? முஹம்மதுல் பாக்கிர். அவரிடத்துல நான் கேட்டேன், ஹத்தசக ஜாபிர், ஜாபிர் உங்களுக்கு ஹதீஸை அறிவித்திருக்கிறாரா? என்ன ஹதீஸு? அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவல்லா மர்ரத்தன் மர்ரத்தன் ஓ மர்ரத்தைனி ஓ மர்ரத்தைனி ஓ தலாத்தன் ஓ தலாத்தன், சில நேரங்களில் தங்களுடைய உறுப்புகளை ஒது செய்யும் போது ஒரு தடவை கழுவுனாங்க, சில நேரங்களில் ரெண்டு தடவை கழுவுனாங்க, சில நேரங்களில் மூன்று முறை கழுவுனாங்கன்னு அறிவித்திருக்கிறார்களா கேட்டாங்க. கால நாம் ஆம், ரவாஹு திருமிதி ஓ இப்னு மாஜா, திருமிதி ரஹ்மத்துல்லாஹி இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு தடவை கழுவுறது கடமை, 2 தடவை கழுவுறது 100, 3 தடவை கழுவுறது 100 அலா 100 அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க. ஆனால் அல சலாசா மன்சாத அல சலாசா பஹுவ சரஃபுன் இஸ்ராஃபுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அப்துல்லா பின் ஸைத் கால இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவல்லா, நிச்சயமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவல்லா உது செய்தார்கள், மர்ரத்தைனி 2 முறை ஒலு செய்தார்கள். ஓ கால மேலும் சொன்னார்கள், ஹுவ 100 அலா 100ன்னு சொன்னாங்க. இது ஒலியின் மீது இன்னொரு ஒலி. ஒரு தடவை கழுவுனாலே கடமை நிறைவேறிடும், 2 தடவை கழுவும் போது அது பிரகாசம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு கால இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவல்லா சலாசன், ரசூலுல்லாஹ் 3 முறை கழுவினார்கள். ஒ கால மேலும் சொன்னார்கள், ஹாதா உதுஇ வ உதுஅல் அன்பியாஇ கப்லி வ உது இப்ராஹிம், இதுதான் என்னுடைய உலுவுடைய வழிமுறை, நபிமாருடைய உலு எனக்கு முன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உலுவும் இதுதான். ரவாஹுமா ரஸீம் வ நவவி லஅஃபஹு சானி ஃபி ஷரஹி முஸ்லிம். வான அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவல்லஉ லிகுல்லி ஸலாத்தின், ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒலு செய்கின்றவர்களாக இருந்தார்கள். வ கான அஹதுனா யக்ஃபீஹல் வுலுஅ மாலம் யுஹதிஸ், எங்களில் ஒருவருக்கு சிறுதொடக்கு ஏற்படாத வரை அந்த ஒரு ஒலுவே என்ன செய்யுது, போதுமானது. ஒருத்தருக்கு சிறுதொடக்கே ஏற்படலை, ஹதஸு காற்று பிரியலை, சிறுநீர் கழிக்க அவர் போகலை அப்படின்னா அவருக்கு அந்த ஒலுவை வச்சே என்ன செய்யலாம், எத்தனை தொழுகை வேணாலும் என்ன செய்து கொள்ளலாம், தொழுது கொள்ளலாம், அது போதுமானது. அன் முஹம்மது பின் யஹ்யா இப்னு ஹப்பான் கால குல்து லி உபைதுல்லா இப்னு உமர், உபைதுல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு இடத்திலே நான் கேட்டேன், அரைத உலுவ அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹுடைய ஒலுவை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அவ எங்கே செய்வாங்கன்னா, லிகுல்லி சலாத்தின் தாஹிரன் கான அவ் கைர தாஹிரின், ஒவ்வொரு தொழுகைக்கும் அவங்க சுத்தமாக இருந்தாலும் சரி சுத்தமாக இல்லைனாலும் சரி ஒது செய்வாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ஒது இருந்தாலும் என்ன செய்வாங்க, ஒது செய்வாங்க. அம்மன் அகதஹு, இப்படி என்ன செய்கிறாங்களே, தாஹிரா இருந்தாலும் கைர தாஹிரா இருந்தாலும் ஒது செய்கிறாங்களே, அதை அவர்கள் யாரை தொட்டு எடுத்தார்கள்? இந்த நடைமுறை என்ன செஞ்சாங்க, இது ஹத்தஸத்துஹு அஸ்மா பின்து ஸைத் இப்னுல் ஹத்தாப், அவர்களுக்கு அஸ்மா பின்து ஸைத் இப்னு ஹத்தாப் என்பவர்கள் தான் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அன்ன அப்துல்லாஹ் இப்னு ஹன்தலா இப்னு அபி ஆமிர் இப்னு கஸீல் ஹத்தஸஹா, அவங்க அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான உமிர பில் உலூஇ, காண இருந்தார்கள், உமிர பில் உலூஇ, உது செய்வதை கொண்டு ஏவப்படுகின்றவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் லிகுல்லி சலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கும், தாஹிரன் கான அவ் கைர தாஹிரின், உள்ள வந்துட்டாங்களா அப்படி கூப்பிடு. அப்போ என்ன சொன்னாங்க, நிச்சயமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான உமிர பில் உலூஇ லிகுல்லி சலாத்தின், ரசூலுல்லாஹ் ஏவப்பட்டார்கள். எதற்கு ஏவப்பட்டார்கள்? ஒவ்வொரு தொழுகைக்கும் உது செய்ய சொல்லி ஏவப்பட்டார்கள்.
தாஹிரன் கான அவ் கைர தாஹிரின், ஆல்ரெடி அவங்க ஒழுவோடு இருந்தாலும் சரி ஒழு இல்லாமல் இருந்தாலும் சரி ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்ய சொல்லி ஏவப்பட்டார்கள். அப்போ ஆல்ரெடி அவங்க ஒழுவில் இருக்கிறாங்க, இருந்தாலும் ஒழுவுக்கு மேலே இன்னொரு ஒழுவை செஞ்சு தொழுகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொழுகைக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்க சுத்தமாக இருந்தாலும் சரி சுத்தம் இல்லைனாலும் சரி ஒழு செய்ய சொல்லி ஏவப்பட்டார்கள். ஆனால் ஃபலம்மா ஷக்க தாலிக்கு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவின் மீது அது சிரமம் ஏற்பட்ட பொழுது, என்ன சிரமம் ஏற்பட்ட பொழுது, உமிர பிஸ் சிவாக்கி இந்த குள்ளி சலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடியும் மிஸ்வாக் செய்யணும் அப்படின்ற அந்த விஷயம் சிரமம், இது கடினமான இருந்த பொழுது, உதிய அன்ஹுல் உதுவோ இல்லாமின் ஹதஸின், இந்த சட்டமும் அந்த நேரத்தில் வந்துருச்சு. என்ன சட்டமோ, ஹதஸ் ஏற்பட்டா, சிறுதொடக்கு ஏற்பட்டா மட்டும் ஒழு செஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்யணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு வந்து லொஹுர் தொழுகைகளுக்கு முன்னே அந்த டைமில் ஒழு செஞ்சிருந்தார்னா அதே ஒழுவை கொண்டு அவர் ஹதஸ் சிறுதொடக்கு ஏற்படவில்லை என்றால் எதையும் தொழுதுக்கலாம், அசர் தொழுகையும் தொழுதுக்கலாம். இதுக்கு தனியாக ஒழு செய்யறதுன்றது தேவையில்லை, அது சிரமத்தை ஏற்படுத்துது. அப்போ ஒரு ஒழுவை கொண்டு எத்தனை தொழுகை வேணால் தொழுது கொள்ளலாம், ஹதஸ் ஏற்பட்டாலே தவிரன்ற இந்த சட்டமும் அந்த நேரத்தில் வந்துருச்சு. மிஸ்வாக் செய்கிறது ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடியும் செய்கிறது சிரமன்றதுனால அது எப்படி அந்த சட்டம் வந்து ஆக்கப்படலையோ அந்த நேரத்தில் இதுவும் என்ன செய்யப்பட்டுச்சு, ஹதஸ் சிறுதுடக்கு ஏற்பட்டால் மட்டும் ஒழு செஞ்சால் போதுன்ற இதுவும் வந்துச்சு. ஆனால் அப்துல்லாவின் உமர் மட்டும் இருக்காங்கல்ல, யாரு, அப்துல்லாவின் உமர் வந்து இருந்தார்கள். யரா அன்னபிஹி குவத்தன் அலா தாலிக்க கான எஃப்அலு ஹத்தா மாத்த. ஆனால் அப்துல்லாவின் உமருக்கு ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்யறதுக்கு அவங்களுக்கு சிரமம் இல்லை அப்படின்னு அவங்க நினச்சதுனால மௌத்தாகிற வரைக்கும் என்ன செஞ்சாங்க, இந்த நடைமுறையை தொடர்ந்து ஃபாலோ பண்ணாங்க. அப்துல்லாவின் உமர் வந்து ரொம்ப பேணுதலானவங்கல்ல, அப்போ அதனால் ஒவ்வொரு தொழுகைக்கும் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, உது செய்ய ஆரம்பித்தாங்க. ஒன் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர பி சாதின், சாத் ரலியல்லாஹுவை கடந்தார்கள். வஹுவ யதவல்லாஹ், அவர்கள் ஒழு செய்கின்ற நிலையிலே. ஃபகால, கேட்டார்கள், மா ஹாத சரஃபு யா சாத், சாதை இந்த வீண் விரயம் என்ன வீண் விரயம். உடனே இவங்க கேட்குறாங்க, அஃபில் உலூஇ சரஃபுன், ஒழு செய்கிறதுல வீண் விரயம்னு ஒன்று இருக்கா, இஸ்ராஃப் வீண் விரயம்னா ஒழுவில் கூட வீண் விரயம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கால், அவங்க சொல்கிறாங்க, நாம், ஆமாம், இன்குந்த அலா நஹரின் ஜாரின், நீ ஓடக்கூடிய நதிக்கரையில் இருந்து ஒழு செய்தாலும் எத்தனை முறை தான் கழுவணும், நான் தான் நதி ஓடுதே அப்படின்றதுக்காக என்ன செய்யக்கூடாது, தண்ணியை அதிகமாக செலவிடக்கூடாது. நீ ஓடக்கூடிய நதிக்கரையில் இருந்தாலும் கூட 3 முறை, அதிகபட்சமாக ஒவ்வொரு உறுப்பையும் 3 முறை கழுவணும், குறைஞ்சபட்சம் ஒரு தடவை கழுவணும். அப்போ நதிக்கரை ஓரத்தில் இருக்குது, தண்ணி தான் நிறைய இருக்குன்றதுக்காக தண்ணி அதிகமாக செலவிடக்கூடாது, அதுவும் இஸ்ராஃப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லாஸ்ட் ஹதீஸ் பாருங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, இப்னு உமர் ரலியல்லாஹு தொட்டு அறிவிக்கப்படுகிறது, மன் தவல்ல, யார் ஒழு செய்கிறாரோ, வதக்கர இஸ்மல்லாஹி, அல்லாஹ்வுடைய பெயரை நினைவு கூறுகிறார். ஒருத்தர் ஒழு செய்யும் போது பிஸ்மில்லா சொல்லி ஒழு செய்தால், ஃபஇன்னஹு யுத்தஹிரு ஜஸதஹு குல்லஹு, முழு உடலையும் அவர் சுத்தப்படுத்தியதை போன்று. ஒழு செய்யும் போது பிஸ்மில்லா சொன்னால் என்ன ஆயிரும், முழு உடலையும் சுத்தப்படுத்துகிற மாதிரி ஆயிடுவார். இன்னொருத்தர் இருக்கார், ஒமன் தவல்ல, யார் ஒழு செய்கிறார், வலம் எதுக்குர் இஸ்மல்லாய், பிஸ்மில்லா சொல்லாமே ஒழு செய்தால், லம் யுத்தஹிர் இல்லா மௌலியால் உலுவை, ஒழுவுடைய உறுப்பை ஒழு செஞ்ச மாதிரி தான், ஒழுவுடைய உறுப்பை மட்டும் சுத்தப்படுத்தின மாதிரி. ஆனால் பிஸ்மில்லா சொல்லி ஒழு செஞ்சால் மொத்த உடலையும் சுத்தப்படுத்தின மாதிரி. அப்போ அதனால் நீங்கள் பிஸ்மில்லா சொல்லுங்கன்னு இந்த ரிவாயத்தில் சொல்கிறாங்க. அடுத்து லாஸ்ட் ரிவாயத்தை, அபி ராஃபிய கால கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா இருந்தார்கள், இதா தவல்லா, ஒழு செய்தால், லிஸ் ஒழு அஸ்ஸலாத்தி, தொழுகைக்காக ஒழு செய்தால், ஹர்ரக ஹாத்தமஹு ஃபி உஸ்போஹி, தங்களுடைய விரலில் இருக்கக்கூடிய மோதிரத்தை என்ன செய்வார்கள், அசைப்பார்கள். ஏன்னா மோதிரம் டைட்டாக இருந்து தண்ணி உள்ளே போலன்னா ஒழு நிறைவேறாமல் போயிடும்ட்டு அந்த மோதிரத்தை கழட்டா விட்டாலும் கூட என்ன செய்வாங்க, கொஞ்சம் அசைச்சு விடுவாங்க. இந்த ஹதீஸு ரவா இப்னு மாஜா அல் அஹீர், ரவாஹுமா தாரகுத்னி. அடுத்து பாபுல் குஸ்ல், குளிப்பு கடமையான சம்பந்தப்பட்ட பாபு.